வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பிரதான நீரோட்டத்துடன் இணைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் உயர்வு அறிவித்து மத்திய அரசு அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க உலக காசநோய் தினமான இன்று மக்கள் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் உத்தரவின் பேரில் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இனி விரிவான செய்திகள். இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சமுதாயத்தின் பிரதான நீரோட்டத்துடன் இணைக்கும் பணிகள் தீர்மானகரமான இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் சத்தீஸ்கர் சட்டமன்றத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், நக்சல்வாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி செல்லவே விரும்புவதாகவும் இத்தகைய பொன்னான காலம் விரைவிலேயே மாநிலத்தின் வரலாற்றில் வந்து சேரும் என்றும் கூறினார். வளர்ச்சியுடன் சேர்த்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் தமது உரையில் வலியுறுத்தினார். பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்வின் எல்லா துறைகளிலும் மகளிர் பங்கேற்பை ஊக்குவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் ஒருவருக்கொருவர் அதிகாரம் அளித்துக் கொண்டால்தான் சமுதாயம் வலுவடைந்து கூருணர்வில் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர் ஆளுநர் திரு ரமேன் டேகா, முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ் சாய், சட்டப்பேரவைத் தலைவர் டாக்டர் ரமன் சிங், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் டாக்டர் சரண்தாஸ் மகந்த் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். சதஸ்ய சந்தர்ப் என்னும் நூல் ஒன்றும் விழாவின் போது வெளியிடப்பட்டது. சத்தீஸ்கர் சட்டமன்ற வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் குடியரசுத் தலைவர் நட்டு வைத்தார். குறிப்பிட்ட சிறுபான்மை பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் பேசியதாக கூறப்படும் பிரச்சனை தொடர்பாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டது. மாநிலங்களவையில் அலுவல்கள் முதலில் இருமுறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. குறிப்பிட்ட மத பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கோருவதன் மூலம் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தின் கௌரவத்தை காங்கிரஸ் குலைப்பதாக மாநிலங்களவையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னதாக அவையில் கூறினார். டாக்டர் அம்பேத்கர் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை ஏற்கவில்லை என அவை முன்னவர் திரு ஜே.பி. நட்டா குறிப்பிட்டார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதை ஆட்சேபித்து பிஜேபி தான் அரசியல் சாசனத்தை குழி தோண்டி புதைப்பதாக குற்றம் சாட்டினர். மக்களவையிலும் இதே போன்ற சூழ்நிலைக்கு இடையில் அலுவல்கள் முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் மதியம் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களின் சம்பளம், தினசரி படி மற்றும் ஓய்வூதியத்தில் உயர்வு அறிவித்து மத்திய அரசு இன்று அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத சம்பளம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2,000 ரூபாய் தினசரி படி 2,500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களுக்கான 21,000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் 31,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த உயர்வு அமலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது மூட்டை மூட்டையாக பாதி எரிந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பிரச்சனை குறித்து மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் இன்று அவை முன்னவர் திரு ஜே.பி. நட்டா, எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷ் கடந்த வாரம் மாநிலங்களவையில் இப்பிரச்சனையை எழுப்பிய நிலையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவை டெல்லி உயர்நீதிமன்ற நிர்வாகம் நீதித்துறை பணிகளிலிருந்து விலக்கிக் கொண்டுள்ளது. ஆயினும் நீதிபதி திரு வர்மா தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வன்மையாக மறுத்துள்ளார். தாமோ தமது குடும்பத்தினரோ தங்கள் வீட்டில் உள்ள பொருள் சேமிப்பு அறையில் ஒருபோதும் பணம் எதையும் வைத்ததில்லை என்று அவர் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க உலக காசநோய் தினமான இன்று
மக்கள் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். 100 நாள் தீவிர காசநோய் ஒழிப்பு இயக்கம், காச நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து இயக்கம் உட்பட காசநோய் ஒழிப்பிற்கான அரசின் பல்வேறு முயற்சிகளை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் எடுத்துக் கூறியுள்ளார். காச நோயாளிகளுக்கான 500 ரூபாய் மாதாந்திர நிதியுதவி 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காசநோயை ஏற்படுத்தும் மைக்கோபாக்டீரியம் கிருமிகளுக்கான மரபணு தொடராக்க பணிகள் முடிவடைந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். தேசிய அளவிலான இப்பணிகள் காசநோய் கிருமிகளின் மருந்து எதிர்ப்பு திறன் அதிகரித்து வருவதை மரபணுவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் உத்தரவின் பேரில் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா முன்னதாக கேள்வி நேரத்தின் போது அவையில் வலியுறுத்தினார். அவையில் அமைதி காக்கும்படி பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்ட நிலையிலும் திரு சிவா உட்பட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் இருக்கை முன் கூடி கோரிக்கை எழுப்பினர். இவர்கள் அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவாவை அவை காவலர்கள் குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி வந்த நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு முகாம் வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 10 முன்னணி நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப உள்ளன. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு மற்றும் பொறியியல் படிப்பு முடித்தவர்கள் கல்விச் சான்றிதழ் மற்றும் சுய விவர பட்டியலுடன் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன் பெறலாம் என தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. ஏனாமில் இன்று நடைபெற்ற உலக காசநோய் தின விழிப்புணர்வு பேரணியை மண்டல நிர்வாகி பொறுப்பில் உள்ள சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ரவிசங்கர் தொடக்கி வைத்தார். செவிலியர் பயிற்சி மாணவர்கள், ஆஷா பணியாளர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாட்டில் தற்போது 8,27,000 சதுர கிலோமீட்டருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் காடுகள் மற்றும் மரங்கள் உள்ளதாகவும் இது நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 25% என்றும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு மதிப்பீட்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் வனப்பரப்பு தற்போது 1445 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை பராமரிக்கவும், வனவிலங்குகளின் வாழ்விடங்கள் மற்றும் நடமாட்ட பகுதிகளை பாதுகாக்கவும், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகளை கட்டுப்படுத்தவும் போதிய நிதி வழங்கப்படுவதாக அமைச்சர் மேலும் கூறினார். 2027ஆம் ஆண்டு நாசிக்கில் நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு விரிவான முறையில் ஏற்பாடு செய்யப்படும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டு கும்பமேளா தொடர்பாக நாசிக்கில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசுகையில், மகா கும்பமேளாவிற்காக உத்தரப்பிரதேச அரசின் ஏற்பாடுகளைப் போல நாசிக்கிலும் கும்பமேளா ஆணையம் அமைக்கப்படும் என்றார். பக்தர்கள் கூட்டத்தை திறம்பட்ட முறையில் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் உட்பட எல்லா ஏற்பாடுகளுக்கும் சட்ட கட்டமைப்பு ஒன்றை வழங்க இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். நாசிக்கில் திரியங்கம்பேஸ்வரர் கோவில் வளாகத்தை மேம்படுத்த விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பிரதான நீரோட்டத்துடன் இணைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் உயர்வு அறிவித்து மத்திய அரசு அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க உலக காசநோய் தினமான இன்று மக்கள் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டுமென மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் உத்தரவின் பேரில் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.